மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு கடந்த 5 வருஷமா ஏகப்பட்ட போராட்டங்கள் சந்திச்சு வந்திருப்பாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் சிக்கல்கள், இடைஞ்சல்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருந்திருக்குங்க. இப்ப அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சரியாக போகுதுங்க. காரணம் 7 சனி முற்றிலுமாக உங்கள விட்டு விலகப் போகுதுங்க. கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போறாருங்க. அது அடுத்து ராகு 3ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கும், கேது 9ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கும், சனி 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கும் போறாருங்க. இந்த சனி இப்படி 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போறது ஒரு அற்புதமான காலகட்டம். இது பார்த்தீங்கன்னா, 30 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு நிகழும். அப்ப உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலம் ஒரு 2 1/2 வருட காலங்கள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்க போகுதுங்க. பேர், புகழ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்க பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, இடம் மாற்றம், ஜாப்ல ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான சூழல குடுக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். நீங்க எந்த ஒரு விஷயத்த தொட்டாலும் அது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. பணவரவு நல்லா இருக்குங்க. ஆனா கொஞ்சம் விரைய செலவும் சேர்ந்து வரும். வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் இதுவரைக்கும் ஒரு லேசினஸ் அவங்களுக்கு இருந்திருக்கும். படிச்சது மறந்திருக்கும் சூழ்நிலை இருக்கும். இப்ப அந்த இடங்கள்லாம் மாறப்போகுதுங்க. நல்ல ஞாபக சக்தி அதிகரிச்சு, நல்ல மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த மாணவர்களுக்கு இருக்குங்க. பெண்கள் குடும்ப பாரத்த சுமந்து ஏகப்பட்ட டென்ஷன்லயும், பிரஷர்லயும் இருப்பீங்க. உங்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்க போகுதுங்க. இப்ப குருவோட பார்வை, குருவோட இடம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். குரு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு வர்றாருங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு 6ஆம் அதுவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் சுமாரான அமைப்புங்க. 3ஆம் இடம் கம்யூனிகேஷன சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு குரு காசிப்ப சொல்லக்கூடிய இடமான ஒரு 6ஆம் இடத்துல மிதுனத்துல இருக்கறனால, நீங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லியிருப்பீங்க. அது 1க்கு 2ஆ, 3ஆ, 10ஆ மாறி உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைய குடுக்கும். மிஸ்கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனா ஜாப பொறுத்தவரைக்கும் நீங்க நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு கிடைச்சு, அதன் மூலியமாக ஒரு நன்மை நடக்க போகுதுங்க. நெறைய பயணங்கள் போவீங்க. அந்த பயணங்களாலயும் உங்களுக்கு ஒரு நன்மை. குரு 10ஆம் இடத்த பார்க்குறது, அதுவும் குறிப்பா 6ஆம் இடத்துலருந்து 10ஆம் இடத்த பார்க்கறனால, தொழிலுக்காக நெறைய கடன் வாங்கக்கூடிய அமைப்புங்க. தொழில விரிவாக்கம் பண்ணுவீங்க. அதன் மூலியமாக நன்மை. தொழில் நல்லா இருக்கும். அரசாங்கத்தினால உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்க போகுதுங்க. சமுதாயத்துல பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும்.